கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. இந்த 3 கடகராசி இருக்காங்க. இந்த 3 கடகராசி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக அன்பு உன்னை உடைக்கும். முதல் விஷயம், இந்த பராபவ வருஷத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா நீங்க நோட்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்னா உனக்கு குடும்ப பாசம், உனக்கு ஒரு ஆன்மீக ஈர்ப்பு, ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நீ எதில் அதிகமாக நீ கவனம் செலுத்தணும்? உனக்கு தலைமையில் கத்தின சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான முடிவெடுக்க தோணும். தவறான முடிவுகள், தவறான சில விஷயங்கள்லாம் இருக்க தோணும். அதாவது பண வசதி இல்லாதவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அதாவது நீ செய்யறதுலேயே மிகப்பெரிய ஒரு மிக புண்ணியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ ஒரு கோயிலுக்கு போனா சாமி தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வராம அந்த கோவிலை நீ பெருக்கி கொடுத்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு உன்னால முடிஞ்ச 2 விளக்க தேய்ச்சி கொடுத்துட்டு வந்தாலே உனக்கு மிக 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 புண்ணியம் உனக்கு. வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போது இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு? எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும்? கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. இந்த 3 கடகராசி இருக்காங்க. இந்த 3 கடகராசி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக அன்பு உன்னை உடைக்கும். முதல் விஷயம், இந்த பராபவ வருஷத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா நீங்க நோட்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தெரியும். நீ வந்து அன்பு நிறைந்தவன். அதிக எதிர்பார்ப்பு மனவேதனையை தரும். அதிக எதிர்பார்ப்பு என்ன தரும்? மனவேதனையை அதிகம் தரும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா உன்னுடைய அதிக நம்பிக்கை உன்னை ஏமாற்றும். ஞாபகம் வச்சுக்கோ. அதே போல உணர்ச்சி அதிகம், மன அழுத்தம் கூடும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. அதே போல குடும்ப சண்டையால் மனம் உடைதல், இது உனக்கு இருக்கு. அதே போல ஓவர் திங்கிங், தூக்கம் குறைவு, ஸோ இதுவும் உனக்கு இருக்கு. தவறான மனிதரை நம்புதல் இழப்பை தரும். இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் உனக்கு கடவுள் உனக்கு தலைமையில் வச்சிருக்கிற கத்தி மாதிரி உனக்கு சில விஷயங்கள்லாம். ஸோ நீ ஒரு சில விஷயத்துலலாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்னா உனக்கு குடும்ப பாசம், உனக்கு ஒரு ஆன்மீக ஈர்ப்பு, ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நீ எதில் அதிகமாக நீ கவனம் செலுத்தணும்? உனக்கு தலைமையில் கத்தின உன் மனதை காப்பாற்ற கற்றுக்கொள். உன் மனசில் என்ன ஓவர் திங்கிங்காக இல்லாமல் உணர்ச்சியை சமநிலைப்படுத்த, எல்லோரையும் ஒரே அளவு
நம்ப வேண்டாம். எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ப வேண்டாம். யார் யாரை எப்படி எப்படி நம்பணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீ பண்ணின அப்படின்னு சொன்னால் உனக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இந்த பராபவ வருஷத்தில் உனக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது, உறவு பிரச்சனைகள் உனக்கு கண்டிப்பாக உண்டு. உறவுகளால் உனக்கு பிரச்சனை உண்டு. மனவேதனை இதனாலே உனக்கு அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் எங்கே போகிறது, என்ன செய்கிறது, யாரை பார்க்குறதுங்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான முடிவெடுக்க தோணும். தவறான முடிவுகள், தவறான சில விஷயங்கள்லாம் இருக்க தோணும். அதாவது சில பேர் உன்னை ரொம்ப காயப்படுத்துவாங்க. இந்த நேரத்தில் சில நேரங்கள் உன்னை ரொம்ப காயப்படுத்துவார்கள். நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். நல்ல விஷயங்கள் வரும்போது கிரக காலச்சக்கரம் சுற்றும்பொழுது சில கிரக பார்வைகள் வரும்பொழுது நீ கவனமாக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது கடவுள் வந்து உன்னை வந்து காப்பாற்றுறதுக்காக உன்னை ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உன்னை தூக்கி விடுறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை நீ தட்டாமல் சில விஷயங்களை நீ அவமதிக்காமல் சில விஷயத்தை நீ கரெக்டாக செஞ்சுட்டு வந்த அப்படின்னு சொன்னால் ஒரு ராசிப்படி நீ நல்லா இருக்கலாம். எந்த குறையும் இல்லாமல் அடுத்தடுத்து நீ சக்சஸ்ஃபுல்லாக நீ கண்டிப்பாக நீ போகலாம். எந்த விதமான குறை இல்லாமல் அடுத்தடுத்து நீ போகலாம். அப்போ நீ என்ன வழிபாடு பண்ணணும், நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ கரெக்டாக நீ முடிவு எடுத்துட்டாலே போதும். நீ அமோகமாக இருப்ப. ஒன்று. கடகராசி அப்படின்னு சொல்லும்போது புனர்பூச நட்சத்திரம் கடகராசி சொன்னீங்கன்னா, பூச நட்சத்திரம் கடகராசி இருக்கா, அதே போல் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி இருக்கா. முதல்ல இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அர்த்தநாரீஸ்வரர் கோவில்னு இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு போய் சுவாமி அம்பாள் தரிசனம், அர்த்தநாரீஸ்வரராக போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ஒன்று நல்லது. ஆயில்யம் கடகம். பூச நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நேரம் கிடைக்கும் போது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குபேரன் தரிசனம் பண்ணினால் சிறப்பு. ஸோ போய் பார்த்துட்டு வந்தாங்க, அந்த சிவா தரிசனம் பண்ணி அந்த குபேர தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் சிறப்பு. அதே போல புனர்பூச நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது பாலா திருப்புர சுந்தரி ஆலயத்திற்கு சென்று அன்னதானம் செஞ்சுட்டு வா. பாலா திருப்புர சுந்தரி கோவிலுக்கு போய் உன் கையினால அன்னதானம் பண்ணிட்டு வா. விளக்கேற்றி கோவிலுக்கு போய் உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சு பூஜை பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொன்னால் நல்லது. அதாவது தெய்வத்துக்கு என்னென்னலாம் பிடிக்கும் தெரியுமா? பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்து சாமிக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுப்பாங்க, கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. பண வசதி இல்லாதவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதாவது நீ செய்யறதுலேயே மிகப்பெரிய ஒரு மிக புண்ணியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீ ஒரு கோவிலுக்கு போனால் சாமி தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வராமல் அந்த கோவிலை நீ பெருக்கி கொடுத்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு உன்னால் முடிஞ்ச 2 விளக்க தேய்ச்சி கொடுத்துட்டு வந்தாலே உனக்கு மிக 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 புண்ணியம் உனக்கு. நம்ம யாராவது நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னா அந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லுவோம். மந்திரலோப, தந்திரலோப, கிரியாலோப, நயமலோப, ஸ்ரத்தாலோப, சரீரே, அதாவது நம்ம சரீரத்தால் உதவி செய்யணும். நீ அந்த மாதிரி நீ பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொன்னால் நல்லது. ஒன்று. அதே போல் நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிற, அந்த கோவிலுக்கு போயிட்டு மதியே அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய அன்னதான சாப்பாடை நீ இவங்க இருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. எல்லாரோடையும் சமமாக நீ உட்காந்து சாப்பிட்டா நீ அமோகமாக இருப்ப, நன்னா இருப்ப. சாப்பாட்டில் ருசி பார்க்காத எதுவும் பண்ண. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறேன், உனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்ன நீ அதை பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் வாழ்க்கையில் நீ அமோகமாக இருக்கலாம்.